ஆணுடைய ஜாதகத்துல 5ஆம் இடத்தில் செவ்வாயும், சுக்கிரனும் இணைவு வரலாம். இல்லாட்டி 11ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன் இணைவு சேர்ந்திருக்கலாம். அல்லது 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கலாம். அப்படிங்கும்போது நேர எதிராக 7ஆம் பார்வையாக பார்த்து கொள்ளுவார்கள். இப்படி தொடர்பு இருக்கும் பொழுது கலப்பு காதல் திருமணம், இந்த காதல் கலப்பு திருமணம் செய்வார்கள். அதாவது காதலுக்கு குறிக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் அப்படின்னா 2ஆம் திருமணத்தை பார்க்கலாம், இல்லை அது மறு திருமணம் அப்படின்னு எடுக்கலாம். அப்படிங்கும்போது அதில் காதல் கலப்பு திருமணம் வரும். 5ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இந்த 2 பாகத்திலையும் சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் பொழுது, இன்னும் கூட நல்லா விளக்கமாக சொல்கிறேன். அதாவது 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். இப்படி 7ஆம் பார்வையாக பார்க்கலாம். இல்லை 2 கிரகங்களும் எங்காவது ஒரு இடத்தில் 5ஆம் பாவத்திலையோ 11ஆம் இடத்துலையோ சேர்க்கப்பட்டிருக்கலாம். சரி, இதில் விதி விலக்கு இப்படி இருந்தால் இந்த மாதிரி காதல் திருமணம் காதல் வரும், கலப்பு காதல் திருமணம் வரும் அதோடைய தசாபுத்தி காலங்களில் அப்படின்னு எடுக்கலாம். இதில் மாற்றங்கள் வரும். நல்ல பலன் இருக்குன்னா இயற்கை சுபரான மீண்டும் புதன், வளர்புற சந்திரன், குரு தொடர்பு கொள்ளும் பொழுது மாறும், நல்ல பலனாக இருக்கும். இந்த காதல் திருமணம் வராது. அதே மாதிரி செவ்வாயோ சுக்கிரனோ ஆட்சியோ உச்சமோ பெறும் பொழுது, நல்ல பலமாக இருக்கும் பொழுது, இந்த மாதிரி அவங்களுக்கு தசாபுத்தி வராமல் இருந்தாலும் இந்த மாதிரி காதல் திருமணம் நடக்காது. அப்போ இதெல்லாம் முக்கியமாக ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கணும். இவன் ஏதாவது பொண்ணை லவ்க்கு பண்ணுறானா, இல்லாட்டி நம்ம இங்கே பேசாமல் அந்த கோழி மாதிரி தலையாட்டிக்கிட்டு அந்த நேரத்தில் எதுவும் காலை வாரி விட்றானா அப்படிங்கிறதுக்கு இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி லக்னத்திலையும் 7ஆம் பாவகத்திலையும் இதே மாதிரி தான் சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே வேற மாதிரி இருக்கும். அந்த இது ஆணுடைய ஜாதகத்தில் தான் சொல்கிறேன். ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஆனால் பாவத்துவம் அடைஞ்சிருக்கும் பொழுது அதையும் சொல்லிடுறேன். ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஒரு வலுவாக இருக்கும் பொழுது பலன் வேறு மாதிரி நல்ல பலன் வரும். அப்படி இருக்கும்போது என்னென்னா விதவை, அதாவது கணவன் இறந்து தனியாக இருக்கிற பெண்ணு கூட தொடர்பு வைப்பார்கள். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். கவனிச்சுட்டு தான் நம்ம கல்யாணத்துக்குலாம் அதெல்லாம் பார்க்கணும். இதில் நிறைய விதிவிலக்கு சொல்லிட்டேன். நீங்கள் உடனே ஒரு ஆணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லிட்டாரு, லக்கணத்துலேயும் 7ஆம் இடத்துலையும் சுக்கிரனும் செவ்வாய் இருக்குது, அதேமாதிரி 5 பலனை பார்த்துட்டு கல்யாணத்தை கெடுத்துட வேணாம், நிறையா விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? பொறுமையாக பார்க்கணும்.